உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து செவ்வாயுடைய பார்வையில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் வரக்கூடிய 24 நாட்களில் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்கும்போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 31ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் குருவும் இணைந்து செவ்வாயுடைய பார்வையில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி புதனும் சுக்கிரனும் சேரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் பார்க்க போகிறோம். இந்த 24 நாட்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த கன்னி ராசி அதிபதி புத பகவான் அவர் 12ஆம் இடத்துல இருக்காரு. இந்த கன்னி ராசி என்பவர்கள் அப்படின்னாவே முதல்ல எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியவர்கள், எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடியவர்கள். உங்களுக்கு என்னன்னா போட்டி அப்படின்னாவே அல்வா சாப்பிட்ட மாதிரி எல்லா போட்டிகளையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்கள். இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இப்ப கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமா நீங்க எதையுமே செய்ய முடியல, எல்லாமே தடையா இருக்கு, எல்லாமே பிரச்சனையா இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா கன்னி ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை ஆகக்கூடிய நேரம் தான் இந்த 24 நாட்கள். இந்த 24 நாட்கள்ல முக்கியமா என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்க மெயினா இந்த காலகட்டத்தில் நீங்க வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் செஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு என்னன்னா வேலையில் நிறைய பிரச்சனைனால வெளியில வர முடியாத சூழ்நிலை சில பேர் இருக்கீங்க. சில பேர் இதெல்லாம் வேணாம் நான் வேற வேலை பார்த்துக்கிறேன்னு வந்தவங்களுக்குலாம் வேலை இல்லை. இப்போ அதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து வெளில வரக்கூடிய நேரம், அந்த உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. வேலைக்கான முயற்சிகளை செய்யலாம். இல்லை சார் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது, நான் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாமான்னு கேட்டால் வேலையை விடாமல் வேலை தர்றது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சம்பளம் கிடைக்காது. ரொம்ப முக்கியம் அதுதான். நீங்கள் ஒரு 50,000 வாங்குறீங்க சம்பளம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை தர்றீங்க அப்படின்னா ஒரு 40,000 கிடைக்கும். வேலையை விட்டு ட்ரை பண்ணிக்கலாம். அது வேலையில் இருந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள அனுகூலமான சூழ்நிலை இருக்குது. அப்போ வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணலாம். டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க வெளியூர் போகலாம். இல்லை வெளியூரில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெளியூர் போய் வேலை பார்க்கலாம். இல்லை வெளியூரில் இருக்கேன் சார், நான் என் ஃபேமிலியெலாம் வேற ஒரு இடத்துல இருக்குது, நான் அங்கே போய் மாறி போகலாமான்னு கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த 24 நாட்கள் இருக்க போது அதுக்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியமாக என்னென்னா புதிய முதலீடுகளுக்கு ரொம்ப போகக்கூடாது. ரொம்ப முக்கியம் அதுதான். புதிய முதலீடுகள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதுசாக நீங்கள் ஏதாவது ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது, புதுசாக ஆள் எடுக்கிறது, இல்லை பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 24 நாட்கள் தவிர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா அதில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 24 நாட்கள் நீங்கள் எதில் பணம் போட்டிங்கன்னா பணம் வராது. அதில் பணம் கொடுக்கக்கூடிய தொழிலில் இருக்கவங்க ஒரு ஃபினான்ஸ் பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த 24 நாட்களில் பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க. அதனால் பிரச்சனைகள் வரும். அந்த பணம் திருப்பி வராது. ஃபினான்ஸில் எப்படி சார் நாங்கள் இருக்கிறது, ஆனால் கவனமாக இருக்குது. ரொம்ப முக்கியம் அதுதான். கவனமாக இருந்துட்டு பிரச்சனை இல்லை. பெரிய தொகை கொடுக்குறீங்கன்னா ஒரு 24 நாள் தள்ளி போட்டிங்க அப்படின்னா அந்த கொடுக்கக்கூடிய ஆள் உங்கள் பணத்தை திருப்பி கொடுப்பாரான நபராக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ நீங்கள் கவனமாக செயல்படலாம், பிரச்சனை இல்லை. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, ஏதோ ஒரு சுகர் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பிபி ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்குது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. நிறைய கன்னிராசி என்பதுன்னா இடுப்பு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும், வயிறு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் சந்திச்சுருப்பீங்க. அவங்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நேரம். உங்களுக்கு உடல் ரீதியான
ரீதியான பிரச்சனைகள்னால ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணக்கூடிய நேரமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதில் பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி வண்டியில் போகும்போது வரும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, தேவைக்கு பயன்படுத்துங்க, தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபாரின் போகலாம், பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகலாம், நீங்கள் வெளியூர் போய் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது. செலவும் வரும், இல்லை இதில் ஏதாவது ஒரு விபத்து, ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தள்ளி போட்டு, ஒரு 24 நாளுக்கு தள்ளி போட்டு அதுக்கப்புறம் ஒரு வரன் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு என்னென்னா, நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலைன்ற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ அந்த பிரச்சனையில் திடீர்னு ஏதாவது ஒரு பையனை பார்த்து டக்குன்னு முடிவு பண்ண வேண்டிய, ஒரு வரனை பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதை தவிர்ப்பது நல்லது. ஒரு 24 நாள் கழித்து நீங்கள் அதை யோசிங்க. கண்டிப்பாக அது தப்பாக ரைட்டான்னு உங்களுக்கே புரிய வரும். அதனால் முயற்சிகளை அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருமணத்தில் ஏற்கனவே இருக்கீங்க, அதில் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான நேரம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்குது அப்படின்னா யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. அது கன்னிராசி அன்பர்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் எதிர்த்து பேசுவீங்க, ஒரு வீண் வாதம் பண்ணக்கூடியவர் கன்னிராசி என்பவர். அதனால் இப்போ நேரம் சரியில்லாதனால உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லது. அது பிரிஞ்சு இருக்கீங்க, நான் போய் சேரலாமா நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு 24 நாட்கள் முயற்சி பண்ணாதீங்க. அதில் பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய லாபங்கள் உண்டு. பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க, உங்களுக்கு பூர்வீக சொத்து வரணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பது செய்வது சிறப்பு. பூர்வீகம் சொத்து கிடைப்பதுக்கான நேரமாக இருக்க போது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது, சண்டைகள் இருக்குது, அதெல்லாம் தீர்த்துக்கலாம். அதெல்லாம் தீர்க்கக்கூடிய நேரம். அதேமாதிரி கோர்ட்டு கேஸ் இருக்குது, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே குழந்தைங்க இருக்காங்க, அவங்களால ஒரு செலவுகள் வரும், ஒரு பிரச்சனைகள் வரும். அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கேர் எடுத்துக்கோங்க. அதே போல் வெளியூர் போய் படிக்கணும்னு சொல்கிறாங்க பசங்க, குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் இந்த 24 நாட்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளியூரில் போய் படிப்பாங்க. நல்ல ஒரு உத்தியோகத்தில் ஃப்யூச்சரில் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பது செய்யலாம். அதேமாதிரி குழந்தை இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையை ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு 2வது குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், ஆசைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அவங்கெல்லாம் இந்த 24 நாட்கள் நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம், எங்களுக்கு 2வது குழந்தை வரல, இல்லை 2வது குழந்தை பெற்றுக்கலாமா வேணாமான்னு ஒரு டைலமாலாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க, அது வேறு விஷயம். ஆனால் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 24 நாட்களில் நீங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எது முயற்சி பண்ணாலும் அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி அன்பர்கள் செய்யலாம். மொத்தத்தில் என்னென்னா, கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்குது அப்படின்னா நிறைய நல்ல பலன்கள் நடக்கும். நம்ம கெட்ட பலன்கள் நடக்காமல் கூட போகலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது, தசாபுத்திகளை பொறுத்து இருக்குது. நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு ராகு திசை நடந்தாலும் நிறைய பாதிப்புகள், நிறைய கடன் பிரச்சனை, நிறைய ஏமாற்றங்கள். முதல்ல முக்கியமானன்னா ஏமாற்றங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க, துரோகங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும். டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் உள்ள டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்கணும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.